friends, welcome to Dhanna's Way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அரைக்கீரை வச்சு வடை செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம அரைக்கீரையை இது மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கணும். தண்ணி இல்லாம மண்ணு போக அலம்பி காய வச்சு இப்படி சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கணும். இது நான் ஒரு கட்டு கீரையில 1/4 கட்டு கீரை தான் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த 1/4 கட்டு கீரைக்கு 200 கிராம் பருப்பு போட போறேன். 150 கிராம் உளுந்து, 50 கிராம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஜாஸ்தி போடக்கூடாது, உளுந்து தான் ஜாஸ்தி போடணும். அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிக்சியில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காம குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிக்கணும். நம்ம கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் உளுத்தம்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி நம்ம 1 பதியமாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்தாச்சு. பருப்பு ஒரு பருப்பு 4 உடஞ்சிருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி அரைச்சாதான் தண்ணி இல்லாமல் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சா மொறுமொறுன்னு இருக்கும் வடை. பருப்பை கீரையில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வடைக்கு தேவையான அளவு சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. போதும். எல்லாம் கலந்து வடை போட வேண்டியதுதான். சோம்புலாம் சேர்க்கக்கூடாது, ஃப்ளேவரே மாற்றிடும். அதனால தான் நான் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம இதுக்கு வெங்காயம்லாம் ஆட் பண்ண தேவையில்ல. இந்த டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். வாங்க எண்ணெய் காய வச்சு சுட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் காய வச்சாச்சு. இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். வடையை எந்த சைஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மெல்லிஸாக போட்டுக்கலாம், இல்லை உப்புலாக போட்டுக்கலாம். நம்ம கையை நனைச்சிட்டு ஒரு இலையோ இல்லை எண்ணெய் பேக்கெட்டோ கவர் எடுத்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நம்ம தட்டிக்கலாம். மெலிசாவும் இருக்கலாம், இந்த சைஸ். தண்ணி ஊற்றாமல் சுட்டாதான் இந்த மாதிரி நமக்கு வடை உடையாமல் வரும். வடையை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி விட்டுக்க வேண்டியதுதான். திருப்பிக்கலாம் வடையை. வேகட்டும். வடை வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வடை நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. வடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு வடை.